குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. தாமாகவே டிக்கெட் எடுத்து ரயிலில் பயணித்து பயணிகளுடன் உற்சாகம். இரண்டாயிரத்து 47ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக்குவோம் என்பதில் சந்தேகமில்லை. குஜராத்தில் நடைபெற்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. திமுக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை, நெருடலும் இல்லை. மது ஒழிப்பு மாநாட்டிற்கும் தேர்தல் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் திருமாவளவன் விளக்கம். நிர்வாக சிக்கலால் படிப்படியாகத்தான் மதுக்கடைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்க முடியும் என முதலமைச்சர் தெரிவித்தார். மதுவிலக்கு என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடு என கூறியதாகவும் திருமாவளவன் பேட்டி. விசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்பதாக முதலமைச்சரை சந்தித்த பின் திருமாவளவன் தகவல். RS பாரதி மற்றும் TKS இளங்கோவன் பங்கேற்பார்கள் என முதலமைச்சர் உறுதியளித்ததாக பேட்டி. சென்னை ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெற்ற சமூக நீதி நாள் நிகழ்ச்சி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு. கனிம வள கொள்ளைக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. வழக்கில் பெயர் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் சபாநாயகர் அப்பாவு விளக்கம். சிலை கடத்தல் தொடர்பாக பொன் மாணிக்கவேல் மீதான சிபிஐ வழக்கு. நிபந்தனை ஜாமீன் பெற்ற நிலையில் சென்னை சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்து. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனை. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் நடவடிக்கை. தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை, தாம்பரம், ஆவடி மாநகராட்சிகளில் பேரிடர் மீட்பு பயிற்சி. 10,000 பேருக்கு பயிற்சி அளிக்க பேரிடர் மேலாண்மை துறை திட்டம். புதிய ஜாகுவர் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலைக்கு செப்டம்பர் 28ஆம் தேதி அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 9,000 கோடியில் அமையும் தொழிற்சாலையால் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. செம்பரம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பழஞ்சூர் கிராமத்தில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட பள்ளி. 500 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை மீட்கும் நடவடிக்கையாக அதிகாரிகள் ஆய்வு. திருவள்ளூர் மாவட்டம் வழுதலம்பேடு எட்டியம்மன் கோவிலில் பட்டியலின மக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம். கோவிலின் சீலை அகற்றி மக்களை கோவிலுக்குள் அழைத்துச் சென்ற ஆட்சியர். கள்ளக்குறிச்சி அருகே குடும்ப தகராறில் தற்கொலைக்கு முயன்ற இளம்பெண். பெண் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனையிலேயே கணவர் மற்றும் உறவினர்களை புரட்டி எடுத்த பெண் வீட்டார்.
சிதம்பரம் அருகே பெற்றோர் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்து கொண்ட ஜோடி காவல் நிலைய வாசலிலேயே இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. திருவண்ணாமலை தென்பள்ளிப்பட்டு பகுதியில் அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. காரில் பயணித்த 3 பேர் உயிரிழந்த நிலையில் பயணிகள் 10 பேர் காயங்களுடன் மீட்பு. மதுரை சோழவந்தான் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் போலீசார் விசாரணை. விழுப்புரம் அருகே நீர்நிலை ஆக்கிரமிப்பில் இருந்த மாதா ஆலயம் இடிப்பு. ஆலயத்தை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் செய்த மக்கள் கைது. மதுரை வெள்ளக்கல் அருகே விவசாய நிலத்தில் பற்றிய தீ. காய்ந்த புல்லில் பற்றிய தீ வயல்வெளிகளிலும் பரவ தொடங்கியதால் தீயை அணைக்கும் பணி மும்முரம். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டம். உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தல். புதுச்சேரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் கைதானவர் தற்கொலை. புதுச்சேரி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக தகவல். பேச்சுவார்த்தை நடத்த கொல்கத்தா மருத்துவர்களுக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அழைப்பு. இதுவே இறுதி அழைப்பு என அறிவிப்பு. ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள வேட்டையன் திரைப்படத்தின் இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு நிகழ்ச்சி வரும் 20ஆம் தேதி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் என படக்குழு அறிவிப்பு.